அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம், மதிய வணக்கம். இரண்டும் கலந்த ஒரு நேரத்தில் விருபக்ஷா அகாடமி என்ற ஒரு அற்புதமான பெயரோட இதனுடைய மகிழ்ச்சி என்னன்னா, ஒரு பெண் தன்னுடைய திறமையை முன்னெடுத்து வைக்கிறாள் அப்படின்னா அந்த குடும்பமே முன்னேறுகிறது என்று அர்த்தம். ஸோ அப்படி சுஷ்மிதா அவருடைய முயற்சி ஒரு மிகப்பெரிய உழைப்பு. நான் நிறைய பர்சனலாகவே அவங்களுடைய இந்த விருபக்ஷா பெயர் வைக்க ஆரம்பித்த அந்த நொடியிலிருந்து இந்த விழா வரைக்கும் நடந்திருக்கிற எல்லா நிகழ்ச்சியிலும் எனக்கு ஓரளவு அப்படியே தீபக் மூலமாக எனக்கு தெரியும். ஸோ அவ்வளோ இதுக்காக தன்னை அர்ப்பணித்து இப்படி பல வகுப்புகள் ஒரு அகாடமிக்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு புதிய யோசனையோட இன்றைக்கி தன்னுடைய அந்த உழைப்பின் பயணத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களுக்கு எல்லாருடைய அந்த பாசிட்டிவ் வைப்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்பான ஒரு கைத்தட்டல் மூலமாக அவங்களுடைய வாழ்த்துக்களை நம்ம தெரிவிச்சுக்கணும். கண்டிப்பாக விருபக்ஷா அகாடமி ஒரு மிகப்பெரிய நிறுவனமாக மட்டும் இல்லாமல் பல ஆயிரம் மாணவர்களுக்கு பயனளிக்கக்கூடிய ஒரு விருட்சமாக கண்டிப்பாக மலரும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. அதுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். இந்த மேடையை அலங்கரித்து கொண்டிருக்கிற ஓவியர்கள், ஓவிய பெருமக்கள், குறிப்பாக இந்த மாணவர்களுடைய திறமையை பாராட்டி அவர்களை தேர்வு செய்த மதிப்புக்குரிய ஓவியர் சங்கர்லி ஐயா அவர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம். அவரை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ தான் அவருடைய புத்தகங்கள் என்கிட்ட கொடுத்தாரு, ஓவிய புத்தகம். பார்க்கவே ரொம்ப திகைப்பூட்டும் வகையில், குறிப்பாக தாஜ்மஹாலை நம்ம ஆக்ராவில் தான் பார்த்துருக்கோம். ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 14 வகையான தாஜ்மஹால் அவர் வெவ்வேறு விதங்களில் வடிவமைச்சு வரைஞ்சி காமிச்சார். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அவருக்கு என்னுடைய அன்பான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். அதே போல் திரு அமராவர்மன் அவர்கள் கன்னியாகுமரி ஒரு சூரிய உதயம் அஸ்தமனமும் ஒரு புள்ளியில் சங்கமிக்கிற ஒரு அற்புதமான ஒரு நெய்தல் நிலத்திலிருந்து, கடல் பகுதியிலிருந்து வந்திருக்கிற ஒரு மாபெரும் ஒரு ஓவிய கலைஞர். அவருக்கான இன்ஸ்டா பேஜ் நானும் பார்த்துட்ருக்கேன். அவ்வளவு ஆயிரக்கணக்கான ஃபாலோவர்ஸ் அவருடைய அந்த கைவண்ணத்திற்கு இன்றைக்கும் இருந்துகிட்ருக்காங்க. ஸோ அவருடைய கூட்டணியோட இந்த ஓவியக்கூடம் இங்கே அரங்கேறி இருப்பது ஒரு கூடுதல் சிறப்பு. ஏன்னா அவரையும் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அதுவும் இங்கே அவருடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமிப்பாக இருந்தது. ஏன்னா சில பேர் தூரிகை உயரம்லாம் இருக்காங்க, ஆனால் அவங்களுடைய பெயிண்டிங் இமய உயரத்துக்கு ரொம்ப பெரிய அளவு. ஸோ இந்த முதல்ல உட்காந்த பையன்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் அவர் வரைஞ்ச விஷயங்கள் அவ்வளவு அழகாக, அவ்வளோ தத்ரூபமாக இருந்தது. ஸோ அவருக்கு நான் அன்பான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். அதே போல் மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய என்னுடைய அன்புக்குரிய தீபக் அவருடைய தந்தையார், மிகப்பெரிய கேமராமேன், ஒளிப்பதிவாளர், பல 100 திரைப்படங்களை மலையாளத்தில், தமிழில் தன்னுடைய கைவண்ணத்தில் ஒளிப்பதிவு செய்த, ஒளிப்பதிவே ஒரு ஒளி ஓவியம் தான் இல்லை சார், அதே ஒரு ஓவியம் மாதிரி தான். அவர் தான் பாலுமகேந்திர சார் சொல்கிறார், ஒளி ஓவியம் தானே சொல்கிறார். ஸோ அப்படி அவரும் ஒரு ஓவியர் தான். அதனால் அவர் இந்த வரிசையில் உட்கார வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரோஜ்குமார் பதி அவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். அதே போல் இந்த விழாவுக்கும் எனக்கும் ஆன சம்பந்தம் என்ன அப்படின்னா, என்னுடைய சகோதரன் சொல்லலாம், என்னுடைய குடும்ப உறுப்பினர்னு சொல்லலாம், என்னுடைய நண்பர்னு சொல்லலாம், என்னுடைய தம்பின்னு சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம். ஏன்னா தீபக் எனக்குள் இருக்கிற ஒரு அற்புதமான என்னுடைய சொந்தம். நான் ஒரு நாளைக்கு அதிகபட்சத்தை உச்சரிக்கிற ஒரு வார்த்தை என்னன்னா அது தீபக்காக தான் இருக்கும். அவ்வளோ சில சமயம் என் பையனே நான் தீபக்னு கூப்பிடுவேன். ஸோ இப்படி அவ்வளோ தூரம் எனக்கு ஒரு நல்ல ஒரு அற்புதமான உறவு அவர் எனக்கு கிடைச்சிட ஒரு பெரிய ஒரு பாக்கியம், ஒரு பெரிய பக்க பலம். அவரை பற்றி நிறைய இடங்களை பேச வேண்டியிருக்கு. இருந்தாலும் இது ஒரு சின்ன ஒரு தொடர், ஒரு துவக்கம் தான். ஸோ அவருடைய குடும்பத்தினர், ஷீலா மற்றும் அதே மாதிரி சுப்பு சார் எல்லாருக்குமே என்னுடைய அன்பான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஓவியங்களை பொறுத்தவரை பார்க்கும்போது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு. இந்த பசங்களுடைய திறமை, அதே மாதிரி இங்கே வந்திருக்கக்கூடிய பெற்றோர்களுடைய ஆர்வம். இன்றைக்கி எல்லா குழந்தைங்களுமே முழுக்க என்ன சொல்கிறது, அது ஒரு ஆன்லைன் அடிக்ஷனுக்குள்ளே போயிட்டு இருக்கும்போது மொத்தமாக ஒரு மொபைல் சிறைக்குள்ளே நம்ம பிள்ளைங்கள்லாம் மாட்டிக்கிட்டாங்க. நம்ம பிள்ளைங்க மாட்டிக்கிட்டாங்கிறத விட அவங்க கூட வெளில போயிடுவாங்க போட்டுருக்கு, நாம் வெளியே வர முடியாமல் தவிச்சிட்ருக்கோம். ஸோ அடல்ட்ஸ் ரொம்ப அதிகமாக மொபைலுக்குள்ளே மாட்டிருக்கோம். நம்மளால் தூங்கி காலையில் எழுந்திரிச்சோன்னே எல்லோரும் உள்ளங்கையை பார்க்கணும்னு சொல்லுவாங்க. யாரும் பார்க்குறது இல்லை. யாரும் நமக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்கன்னு தான் எடுத்துன்னு பார்க்குறோம். வாட்ஸ்அப் மூச்சியில் தான் எல்லோரும் காலையில் முழிச்சாவது. ஆனால் அந்த எந்த மெசேஜ் குட் மார்னிங் நம்ம ரிப்ளை பண்ண மாட்டோம். ஆனால் யாரா நம்ம போட்டிருக்கான், நம்ம யார் ஞாபகம் வச்சுருக்கான் இப்படின்னு பார்க்கறதுக்காக நம்ம அதுக்குள்ளே ஒரு கைதிகளாக மாறிக்கொண்டிருக்கிற சூழ்நிலையில்
இன்னைக்கு வீட்டுக்குள்ள அடைஞ்சிருக்கிற அந்த குழந்தைகளை இப்படி கலைக்குள் கொண்டு வர வேண்டும். நான் எல்லா பள்ளி நிகழ்ச்சிக்கு போகும்போது இந்த குறிப்பாக ஒரு பாயிண்ட்டை சொல்லிட்டு வருவேன். உங்கள் குழந்தைகளை மனப்பாடல் மிஷின்களாக மட்டுமே மாற்றிக்கொண்டிருக்கிறீர்கள். அவர்களுக்குள் இருக்கிற கலை உணர்வை தூண்டுகிற பெற்றோர் தான் மிகச் சரியாக வழிநடத்துகிற பெற்றோராக இருந்தது. மார்க்கை நோக்கி ஓடுனா, மார்க்கை நோக்கி ஓடணும். மார்க்கை நோக்கி மட்டுமே ஓடுனால் நமக்கு ஒரு ஏடிஎம் மிஷின் தான் கிடைக்கும். பணம் தட்டுனா காசு கொடுக்கணும் அந்த மிஷின். அதுக்கும் நமக்கு எந்த சம்மந்தமும் தொடர்பும் நாளைக்கு இருக்காது. ஆனால் அதற்குள்ளே இருக்கிற கலை உணர்வை வளர்த்து விட்டோம்னா அது ஒரு மிகப்பெரிய மானுட சக்தியாக எந்த குழந்தைக்குள்ள எவ்வளோ பெரிய திறமை இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ அப்படி அதுவும் குறிப்பாக இந்த கவிதை, ஓவியம் இதெல்லாம் அது ஒரு பிறப்பிலிருந்தே நமக்குள்ள ஏதாவது ஒரு ஜெனட்டிக்கலாக நமக்குள்ள அது கலந்துருக்கும். அப்போ தான் அது அழகாக வெளியே வரும். இங்கே வளர்ந்துருக்கிற குழந்தைங்களோட ஓவியங்கள்லாம் இன்னும் எதிரில் அமர்ந்திருக்கிற குழந்தைங்க ஓவியங்கள் நான் பார்க்கல. ஆனால் கண்டிப்பாக அவங்களாலையும் வெகு விரைவில் இந்த ஒரு மிகப்பெரிய இலக்குகள் அடைய முடியுமா நம்புகிறேன். சிலதெல்லாம் பார்க்கும்போது ஓவியம் மாதிரி இல்லை, அப்படியே ஃபோட்டோ எடுத்து ஃப்ரேம் பண்ண மாதிரி அவ்வளோ தத்ரூபங்களாக இவங்க பிள்ளைங்க வரைஞ்சி வச்சுருந்தாங்க. ஸோ ரொம்ப வியப்பாக இருந்துச்சு. அதே மாதிரி நான் சில இடங்களில் பார்ப்பேன், சில பெற்றோர்கள் வந்து அவங்க குழந்தைகளுக்கு இருக்கிற திறமையை கண்டுபிடிக்காமலே அந்த குழந்தையின் திறமையும் காணாமல் போயிடும், அந்த பெற்றோர்களுடைய ஆர்வமும் காணாமல் போயிடும். ஒரு கவிதையை கூட நான் சொல்லுவேன். சுவற்றில் தன் பிள்ளை கிறுக்குகிறது. நல்லா கவனிங்க. சுவற்றில் தன் பிள்ளை, எல்லா குழந்தைங்களும் சுவரில் கிறுக்கும். முதல் ஆரம்பத்தில் ஒரு 2 வயசில் பார்த்தீங்கன்னா எல்லா வீட்லேயுமே கிறுக்கல் தான் அதிகமாக இருக்கும். ஸோ அதை பார்த்து சுவற்றில் தன் பிள்ளை கிறுக்குகிறது என்று புகார் செய்யும் பெற்றோர்களால் கண்டுபிடிக்க முடியாது அந்த குழந்தைக்குள் ஒரு ஓவியன் ஒளிந்திருக்கிறான் என்பது. அது கிறுக்கலை, அது வரைவதற்கான முயற்சியை தான் அது கிறுக்க ஆரம்பிக்கும். அது எழுதுவதற்கான முயற்சியை தான் கிறுக்க ஆரம்பிக்கும். இது வரைக்கும் செஞ்சீங்களான்னு தெரியல, ஆனால் இனிமேல் யாரு செய்யறதுனாலும் செஞ்சுருங்க. நம்மளுடைய வீட்டில் நம்ம குழந்தைகள் கிறுக்குவதை போல ஒரு மிக அழகிய விருது நமக்கு வாழ்க்கையில் கிடைக்காது. அதனால் பெயிண்ட் அடிப்பதற்கு முன்னால் அதை ஃபோட்டோ எடுத்து இது மாதிரி ஃப்ரேம் போட்டு வச்சுருங்க. அது ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம். நம்மளுடைய 30 வருஷம் கழிச்சு அந்த பையனுக்கு நீங்கள் அதை ப்ரெசென்ட் பண்ணிங்கன்னா அவ்வளோ ஒரு நிகழ்ச்சியான ஒரு கிஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக அதில் சில பேராவது அதை செஞ்சுருப்பீங்க நம்புகிறேன். ஸோ அந்த விதத்தில் இன்றைக்கி அந்த ஓவியத்துக்குள்ளே உங்களுடைய குழந்தைகள் அழைத்து வந்திருக்கிறீர்கள். நானும் கூட ரொம்ப வருஷத்துக்கு ஒரு பாட்டு எழுதினேன். வானத்தை போல படம், வானத்தை போலவா அந்த பிரியமான தோழி நினைக்கிறேன். அந்த படத்தில் எழுதும்போது பெண்ணே நீயும் பெண்ணான் ஒரு பாட்டு வரும். பெண்ணே நீயும் பெண்ணான் பெண்ணாகிய ஓவியம் அப்படின்னு அந்த பாட்டு வரும். ஸோ பெண்ணாகிய காவியம்னு கூட நான் எழுதியிருக்கலாம், எப்படி வேணால் வார்த்தையை மாற்றிருக்கலாம். ஆனால் பெண்ணாகிய ஓவியம் அப்படின்னு ஏன் அப்படின்னு எழுதுனேன்னா அதில் ஒரு மறைமுக காரணம் இருக்குது. ஓவியம் பேசாது. ஸோ நம்ம ரொம்ப பேசாமல் இருந்தால் நமக்கு பிரச்சனை இல்லை. அப்படிங்கிறது ஒரு மறைமுக காரணமாக இருந்தாலும் ஓவியம் பேசாத நண்பர்களே, உண்மையிலேயே ஓவியம் பேசாது. ஆனால் ஓவியத்தை போல யாராலும் பேச முடியாது. அதுதான் உண்மை. கலைஞர் ஒரு படத்தில் வசனம் எழுதியிருப்பார். இங்கே வந்தோன்னே எனக்கு ஞாபகம் வந்துச்சு. எவ்வளோ பிரமாதமாக அவர் அதை கவனிச்சிருக்கிறாருங்கிறத நான் ரொம்ப வியப்பேன். அந்த ஹீரோயின் கேட்பா, அவர் அந்த பொண்ணை வர்ணிச்சுட்டே வருவார். அப்போ அந்த ஹீரோயின் கேட்பா, என்னுடைய இமைகள் எப்படி இருக்கு அப்படி சொல்லி. அதுக்கு கலைஞர் எழுதியிருப்பார், கண்ணின் கடைக்கூட்டில் ஓவியர்கள் தீட்டும் நிழல் கோடு போல் இருக்கிறது. ஷேடோ பெயிண்டிங்கில் மிக முக்கியமானதே ஷேடோ வரைகிறது தான். அதை அந்த மனுஷன் எவ்வளோ நுணுக்கமாக வாட்ச் பண்ணி கவனித்து அதை ஒரு வசனமாக்கி ஒரு பெண்ணுடைய ரொமான்ஸ்குள்ளே கலந்துருக்காரு. கண்ணின் கடைக்கூட்டில் ஓவியர்கள் தீட்டும் நிழல் கோடு போல் இருக்கிறவங்களுடைய இமைகள் அப்படிங்கிற பிரமாதமாக ரசிச்சேன் நான். அவ்வளோ அழகாக அதை வெளியே கொண்டு வந்திருப்பார். ஸோ அப்படி ஓவியம் எல்லா கலைஞர்களுக்குள்ளுமே பயணித்து அது ஒரு பெரிய நம்மளே ஓவியம் தான். அது பேசாத ஓவியம், நாம் பேசும் ஓவியம், அவ்வளோதான். ஸோ எல்லா மனிதனுக்குள்ளும் ஓவியம் இருக்கிறது. மனிதர்களே ஓவியங்களாக இருக்கிறார்கள். இங்கே இருக்கிற குழந்தைகளுடைய ஓவியங்களும் உயிர் பெற்ற ஓவியங்களாக மாறும். அப்படி ஒரு திறமை அவர்களுக்குள் வளரும் என்பதை நம்பிக்கையோடும் என்னுடைய இனிய வாழ்த்துக்களோடுமாக சொல்லி, இந்த விருப்பக்ஷ அகாடமி மற்றும் நம்ம அமரன் சாருடைய அக்ஷய அகாடமி இணைந்து நடத்துகிற இந்த ஓவிய பயிற்சி மூலமாக பல நூறு பல்லாயிரம் ஓவியர்களும் மற்றும் மற்ற கலைஞர்களும் உருவாக வேண்டும் என்ற நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு இந்த அன்பான அழைப்பை ஏற்று விடைபெறுகிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, நன்றி, மகிழ்ச்சி. சுவாரஸ்யமான முறையில்